முழு நேர பணிக்கு அழைப்பு என்றதும் மிகுந்த குழப்பங்கள், பலவித கருத்து வேறுபாடுகள் உள்ளன. வேதத்தின் அடிப்படையில் இதை அறிந்து கொள்வது அவசியம். தேவனோடு சரியான உறவு உள்ளவர்கள் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிபவர்கள். அவருடைய வழி நடத்துதலை படிப்படியாக அறியலாம். அவருடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தையும் புரிந்து கொள்ளலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம் கூறுகிறது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். தேவ வழி நடத்துதலை அறிய நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பார்ப்போம். முதலாவது, கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை மனப்பூர்வமாக ஏற்று அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு காரியத்தில் தேவ சித்தம் விருப்பம் எது என அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான்காவது, ஜெபத்தின் மூலமும் பிற விசுவாசிகளின் ஆலோசனையினாலும் தேவ சித்தத்தை உறுதி செய்ய வேண்டும். தேவ அழைப்பை அறிய தேவையான காரியங்களை குறித்து பார்ப்போம். முதலாவது, திறந்ததோர் மனம். இரண்டாவது, கூர்மையாக கவனித்து கேட்கக்கூடிய செவி. மூன்றாவது, சுத்தமான இருதயம். நான்காவது, சுறுசுறுப்பு. ஐந்தாவது, ஆயத்தம். இவைகளை கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் காரியத்தை வேத வசனங்கள் மூலம், பிற நண்பர்களின் மூலம், சூழ்நிலைகளின் மூலம், வாய்ப்புகளின் மூலம், ஜெபத்தினால் கிடைக்கும் சமாதானமான இருதயத்தின் மூலம் அதை நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். தேவன் தன் இருதயத்தில் உள்ளவைகளை வெளிப்படுத்த ஆயத்தமாக உள்ளார். நாம் கீழ்ப்படிய தயாரா?